ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, மழை காலத்தில் இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சளியெல்லாம் நல்லா இறங்கிரும். வெறும் பெப்பரோட ஸ்பைசி மட்டும்தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாம் பொரிய விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இதுதான் நம்மளோட காரமே. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு. இந்த கிரேவி நுரைச்சி வரும். அந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நுரைச்சி வரும்போதே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு வேக வச்சுட்டோன்னா சூப்பரான நல்ல வாசமாக இருக்கும். அந்த கிரேவியோட ஸ்மெல்லே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுட சுட ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளோட பெப்பர் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.